இங்க ஒரு பொண்ணு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. ஆனா கூட ஒர்க் பண்ற யாருமே இந்த பொண்ணுகிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. தனியாவே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணுகிட்ட காசு பெருசா இல்ல. அதனாலே இந்த பொண்ண பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப இளக்காரம் தான். இப்ப இந்த பொண்ணு அவளோட மேனேஜர் கிட்ட போயிட்டு எனக்கு அவசரமா காசு தேவைப்படுது கொஞ்சம் குடுக்குறீங்களா அப்படின்ட்டு கேட்கிறப்போ ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும் இல்லனா இல்லன்னு சொல்லிடணும். காசு இல்லாத காரணத்தினால அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி மோசமா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணோட தங்கச்சி இருப்பால அவளுக்கு பர்த்டே வந்திருக்கும். இவங்க வீட்டுல மொத்தமா 3 பொண்ணுங்க இருப்பாங்க. இப்ப கடைசி பொண்ணுக்கு தான் பர்த்டே வருது. முன்னாடி இருக்கிற 2 அக்காங்களும் அவங்களும் வேலைக்கு போயிட்டு தானே இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு எடுத்துட்டு போயிட்டு தங்கச்சி கிட்ட கொடுப்பாங்க. உன்னோட ஆசையா அப்ராட் போய் படிக்கணும்ன்றது தானே, நீ போயிட்டு படி அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பாங்களா. ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் போய் படிக்க தேவையில்லை, இவ படிச்சு என்ன பண்ண போறா, காசுலாம் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிப்பாங்க. நீ எப்படியும் வேஸ்டா தான் செலவு பண்ண போற, அதனால தங்கச்சி கிட்ட கூட அவ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கி காசு கொடுத்துருவாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டே அவங்க அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் இந்த காசு எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு கிளம்பி ஓடிடுவாங்க. 3 பொண்ணுங்களையும் நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த 2 அக்காங்களுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. நம்மளோட வாழ்க்கை தான் இப்படி போயிருச்சு, தங்கச்சியாச்சும் அப்ராட் போயிட்டு படிச்சு நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இப்போ இந்த பொண்ணு போயிட்டு அவளோட மேனேஜர் கிட்ட காசு கேட்டிருப்பா. இந்த பொண்ணுக்கு காசு தேவை இருக்கு அப்படின்றது கூட ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் தெரியுது. எங்க நம்ம கிட்ட காசு கேட்டுற போறா அப்படின்றதுனால தான் இப்போ இந்த பொண்ணு கிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த மேனேஜர் யார் ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும் தான் பேசுறாங்க. பணத்துக்கு தான் மரியாதை போல இருக்கு அப்படின்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டமா தான் இருப்பா. எப்படியாச்சும் நம்மளோட தங்கச்சியை படிக்க வைக்கணும் அப்படின்றதுனால தெரிஞ்சவங்க கிட்டலாம் காசு கேட்டுக்கிட்டு 2 அக்காங்களும் இருக்கிறதுலே எது ரொம்ப ஜாஸ்தியான லோன் அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பயங்கரமா இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவங்களும் லோன்லாம் எடுத்துப்பாங்க. இந்த கேப்ல இவங்களோட ஆன்ட்டி வேற கால் பண்ணிட்டாங்க. நீங்களும் எனக்கு பசங்க மாதிரி தான், அதனால எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 2 அக்காங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு காசுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா தங்கச்சி கிட்ட போயிட்டு கொடுக்கறப்போ தங்கச்சி வேண்டான்னு சொல்லிடுறா. எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இதையும் என்னால எடுத்துக்க முடியாது, எனக்கு வேணான்னு சொல்வா. பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ இப்ப தங்கச்சியும் ஓடிக்கிட்டே இருப்பா. எங்க தான் ஓடுறான்ட்டு பார்த்தா இப்ப இந்த தங்கச்சி ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருப்பா. அவர் கூட போயிடுவா. அவர் கூட இருக்கணும் அப்படின்றதுனால தான் இப்ப இந்த காசுலாம் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவா. கடைசியில இந்த 2 அக்காங்களும் நம்ம யாருக்காக இருக்கிறோம், எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறோம் அப்படின்ட்டே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்காங்க.